வரலாற்றிலே முதல் முறையாக இவங்க பண்ண கலாட்டாவால் பிரதமர் மோடி பேசாமையே போயிட்டாரு. ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மேலே நோ பாயிண்ட். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எந்நாளும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. 9-10 மாசம் எனக்கு இருந்த கொஞ்சம் காசு வச்சு நான் வந்து யார்கிட்டையும் போய் அப்பா காசு கொடுங்க எனக்குன்னு கேட்கல. நானே சம்பாரிச்சது கொஞ்சம் எடுத்து எங்கள் ட்ரஸ்ட்டில் போட்டு ஒரு இடத்துல பண்ணேன். அது தப்பா? இல்லை, டாக்டர் வந்து இதை சீட்டு எதிர்பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் வருது. ஆமாம், ஒரு பாராளுமன்றத்திலையோ அல்லது ஒரு சட்டசபைக்கோ நானும் ஒரு நாள் போகணும்னு நினைக்கிறேன். ராப்பகலா ஒரு தொகுதியில் வேலை செய்யணும். அது முடிச்சிட்ட அப்புறம் அந்த தொகுதி வந்து மயிலை என்றைக்குமே இருந்து தான் அதான் மக்கள்லாம் சேர்ந்து மயிலை மைந்தன் வச்சுருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு டாக்டருக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்றது அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. இன்கேஸ் கிடைக்கலனாக்கா டாக்டருடைய நிலை என்னவா இருக்கும்? இந்த சமூக சேவைகள்லாம் தொடருவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக தொடரும். ஆனால் ஜஸ்ட் ஒரு வேளை எனக்கு கட்சி எனக்கு போய் நார்த் ஆர்கன் நிற்க சொன்னாங்க வச்சுக்கோங்க. ஈராக்கால அமெரிக்காவுக்கு எவ்வளவு பிஸ்னஸ் நடந்துச்சு விக்னேஷ் மக்களுக்கு தெரியும். பெக்டல் என்கிற ஒரு கம்பெனி நம்ம இது இருக்குல்ல, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்கா யார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ, புஷ்ஷுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு 10-15 கம்பெனிஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நாடை கொடுத்துருவோம். ஈரான் வந்து நீ யாரா சொல்றது எனக்கு சொல்கிற டைப். இந்தியா அப்படி நடந்திருந்தா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துடும். ஆனால் நாங்கள் அந்த சரத்துக்களை கம்மி பண்ணி அதை பண்ணி முடிச்சிட்டோம். பிசிகே வந்து ஏன் இவருக்கும் அவருக்கு என்ன ஆகும்? மேப்பில் எங்கேன்னு காட்ட சொல்லுங்கள். ஈரான் முன்னால் வந்து மேப்பில் காட்ட சொல்லுங்கள். எங்கெங்கே இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, என்னெல்லாம் அந்த ஜனநாயகம், என்னெல்லாம் அந்த ராஜாங்கம்னு ஒரு காட்டு சொல்லணும். நாங்கள் வந்து இதை வன்மத்துடன் கண்டிக்கிறோம் சொல்கிறதோட நீங்கள் பேங்காமுக்கு சொல்லலாம். வரலாற்றிலே முதல் முறையாக இவங்க பண்ண கலாட்டாவால் பிரதமர் மோடி பேசாமையே போயிட்டாரு. ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மேலே நோ பாயிண்ட். நல்ல திட்டங்கள் வரணும், இங்கே பிரிட்ஜ் போடணும், ஃப்ளைஓவர் பண்ணணும், இதெல்லாம் வர்றது அந்த டைம் தான். அந்த மசோதா கொண்டு வரும்போது அந்த மசோதா கொண்டு வரும்போது டவுன் இங்கே எல்லாம் கலாட்டா பண்ணுறவங்க நம்ம ஆளுங்க போய் கலாட்டா பண்ணுறாங்க. ஒரு ஜட்ஜ் அப்பேற்பட்ட நல்ல மனிதன் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரை வந்து இம்பீச் பண்ணுறதுக்கு அங்கே 107 பேர் டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மருத்துவ பிரிவு அணியின் மாநில செயலாளர் மற்றும் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனருமான டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜி, நேயர்களுக்கும் வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று மயிலாப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்திருந்தீங்க. என்ன காரணம் சார்? சரி, மயிலையிலேயே பெண்களை பார்க்க முடிஞ்சது உங்கள் நிகழ்ச்சி. ஆமாம், அதாவது மகிழானா பெண்கள் சம்ஸ்கிருதத்தில் மயிலையிலும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், மகிழாவோட வேலை செஞ்சுருக்கேன். ஸோ மகிழை 2 பேருக்கும் இன்னும் சேர்த்து நேற்று நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் விக்னேஷ். 7 விடிகாலேருந்து 7 ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கடைசி ப்ரோக்ராம் என்னென்னா பல பெண்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசி ஒரே இடத்துல. முன்னாடியெல்லாம் அன்னதானம், பிரஸ்ட் கேன்சர் செக்கு அது மாதிரி இருந்துச்சு. ஜென்ரல் மெடிக்கல் செக்கு, பிரஸ்ட் கேன்சர் செக்கு, பிரேக்ஃபாஸ்ட் அன்னதானம், லஞ்ச் அன்னதானம், விடிகால ஒரு சிலம்பம் இது சோழிங்கநல்லூரில் அது மாதிரிலாம் இருந்துச்சு, ஒரு கொடியேற்றம். பட் ஒரு சாலிடாக உட்காந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்னா பாரதிய வித்யா பவனில் நேற்று இரவு பண்ணோம். ஆமாம், மயிலையில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல கூட்டம். நாங்கள் நினைக்கவே இல்லை அவ்வளோ கூட்டம் வரும்னு. என்னன்னா பெண்கள்கிட்ட நான் அப்பீல் பண்ணும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த முறை இப்பெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சரி சின்ன ஐயோ காசே கொடுக்கலைங்க, எந்த மீட்டிங்கும் காசு கொடுக்கல, சின்ன சின்ன சலுகைகள் கொடுத்தோம். நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு சிலர்களுக்கு புடவைகள் கொடுத்தோம், சில பேருக்கு சால்வை, அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். பட் நான் தான் பெண்கள்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மதிப்போடு நாங்கள் கொடுத்தோம் எல்லாருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் தீனதயாள் உபாத்யாயாவுடைய இன்டெக்ரல் ஹியூமனிசம் படித்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் நம்ம எல்லாம் மற்றவங்களோட எப்படி நம்ம பரஸ்பர பழகிறதுனா இவர் ஃபிசிக்கல், மென்டல், இன்டலெக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், அதாவது 4 வகையில் ஒருத்தரை பார்க்கணும்.
நமக்கு முன்னால் இருக்க பொண்ணா அவங்க வந்து ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு துணி மணி தேவை, புடவை தேவை. அது தவிர அவங்க திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இமோஷன் இருக்குது, ப்ளஸ் ஒரு சோல் இருக்குது, ஒரு ஆத்மா இருக்குது. அந்த 4 விஷயம் தொடர்றது தான் இன்டெகிரல் ஹியூமனிசம். நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க தீனதயாள் உபாத்யாயனா உடனே சங்கிம்பாங்க. இதே தான் விஜய் சொல்கிறாரு, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தவர்கள் வேற்றுமையான்னு வள்ளுவர் சொன்னதான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதே தானே. ஸோ இந்த பெண்கள்கிட்ட அதான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் துண்டு மாதிரி போட்டுட்டு என்ன வரிசையா பண்ணியா பஸ்ஸில் இன்னும் கேட்குறது வந்து இன்டெகிரல் ஹியூமனிசம் இல்லை. நாமளும் கொடுத்தோம். பட் இதான் நான் சொன்னேன், அம்மா நான் வந்து ஒரு டாக்டரோட அம்மா கிட்டேயோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்டேயோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோட அம்மா கிட்டேயோ நான் கூப்பிட்டேன்னா இதே மீட்டிங்க்கு நான் ஒரு புடவை கொடுக்கணும் இல்லையோ, நம்ம என்ன விஷயம் பேசணும் அதுக்கு வருவாங்க. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நம்ம இருக்கிற அந்த லோக்கல் பிளே ஃபீல்டு, என்னுடைய பிளே கிரவுண்ட், ஆட்டக்களம் போர்க்களம் வந்து மயிலாப்பூர். அந்த இருக்கிற பெண்கள் அட்லீஸ்ட் எல்லாரும் சார் நாங்கள் வரோம் மீட்டிங்கு, நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு வரோம், வாங்கம்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு புடவை ஒரு நன்வழி பார்க்குறோம், அதெல்லாம் வேணாம் ஒரு நாள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்களுக்கும் வந்து வருமானத்துக்கு நம்ம வழி செய்து அவங்க பசங்களுக்கு சரியான கல்வி, அந்த தனம் தரும் கல்வி தரும் மாதிரி, அதாவது வெறும் கல்வி இல்லை, அந்த கல்வி அவங்களுக்கு தனத்தையும் தரும். அதனால தான் அபிராமி அந்தாதியில தனம் தரும் கல்வி தரும். அதை நம்ம அவங்க வீட்டில் கொடுத்தோம் என்றால் அது வந்து நம்ம மகளிர் தினத்துக்கு ஒரு சரியான ஒரு அடிக்கல் வைக்கிற போல இருக்குன்னு பெண்கள் கிட்ட சொன்னேன். நல்ல விஷயம் நான் விக்னேஷ், பெண்கள் கூட அங்கே வந்த சகோதரிகள் கூட எல்லாரும் ஆமாம் சார் இதை வாங்கிக்கணும், ஆனால் ஒரு நாள் எங்களுடைய வாழ்வாதாரம் கூட உயர்த்தணும். அப்போ நான் சொன்னேன், உங்ககிட்ட இருந்து 50,000 கோடி 1 லட்சம் கோடின்னு எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்தாங்கணும் அல்லது 5,000 ரூபாவே கொடுத்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஒரு துண்டு போடுற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கேளுங்க. என் பையன் மெடிக்கலுக்கு போகணும்னு கேளுங்க, அது கொடுக்கணும். என் பொண்ணு நாளைக்கு லாயர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு கேளுங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் நான் கொடுத்தேன். ஆழ்வார்பேட்டை இந்த மயிலாப்பூர் இந்த ஏரியாவில் இருந்து வந்த அம்மு சுவாமிநாதனும் சரி, லக்ஷ்மி சேகல் இங்கே பக்கத்தில் இருந்த குயின் மேரிஸ் தான் படித்தாங்க. அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை படித்து சிங்கப்பூரில் போய் நேதாஜியை பார்த்து நேதாஜியோடைய ராணி ஜான்சி படைக்கு தலைவியாக இருந்தவங்க நம்ம மயிலாப்பூர் ஆழ்வார்பேட் வாசி லக்ஷ்மி. அங்கே அஃப்கோர்ஸ் ஒரு நார்த் இந்தியன் மீட் பண்ணி அதுக்கப்புறம் சேகல் என்பவரை கல்யாணம் பண்ணி கான்பூருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கே 2012 அவங்க நிற்கிறாங்க. 2002 இருந்தாங்க. 2012 92 வயசில் அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க இது மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு வீடுலையும் ஒரு திரௌபதி முர்முவோ அல்லது ஒரு லக்ஷ்மி சேகலோ ஒரு அம்மு சுவாமிநாதன் பல சின்ன சின்ன உதாரணங்கள் கொடுத்துருந்தேன். இப்போ சிஎல்ஆர்ஐன்னு இருக்கு. அப்போ ஏற்பட்ட அந்த சிஎல்ஆர் ஹோமி பாபாலாம் பண்ணது. சிஎல்ஆர்ஐயோட சீஃப் டைரக்டர் வந்து நிஷாத் ஃபாத்திமா என்ற பெண்மணி. சரி வேறு வழியே இல்லை, நம்ம லெதர் வந்து மாட்டிலேருந்து தான் எடுக்கிறோம். அப்படி இருந்தும் அதுலேருந்து எப்படி நம்ம வந்து சாலிட் வேஸ்ட் இது எடுத்து என்ன பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. அல்லது எஸ்தர் சாந்தி பார்த்தீங்கன்னா, எஸ்தர் சாந்தி வந்து ஓட்டேரியில் இருக்கிற ஒரு சுடுகாடில் வெறும் அடி தட்டி இந்த பலாத்காரம் கஞ்சா குடி நடந்த ஒரு சுடுகாடில் வந்து எங்கள் மேனேஜராக வந்து கம்ப்ளீட்டாக அந்த சுடுகாடை மாற்றிட்டாங்க ஒரு எஸ்தர் சாந்தி. ஸோ இது மாதிரி பல சின்ன சின்ன நாகநதியை பற்றி பேசியிருந்தேன். இந்த நாகநதி இந்த எம்என் ரேகா அது வச்சு எப்படி 20,000 பெண்கள் வெறும் பெண்கள் 100 நாள் உழைச்சு எப்படி அந்த 9 மாதத்துக்குள்ள இந்த நாகநதியை வந்து அழகான நதியாக இப்போ ஓடிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் சமீபத்தில். அந்த அளவுக்கு பெண்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், வேற ஆண்களால் டாஸ்மாக்கு சேல்ஸ் அதிகம் தான் படுத்த முடியும்னு சொல்லி பெண்கள் கிட்ட பேசினா ரொம்ப உற்சாகத்தோட எல்லா பெண்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை டாக்டர் வந்து இதை சீட்டு எதிர்பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விமர்சனம் வருது. அதாவது நம்ம கரிகாலத்தில் இருக்கிறவங்க எலெக்ஷன் இன்னும் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணல. நான் இந்த வேலை தான் ஆரம்பிச்சது ஏப்ரல், அதாவது தமிழ் புத்தாண்டு வந்துச்சு இல்லையா, அப்போ ஆரம்பிச்சது. எப்போ 2025. இப்போ ஆமாம் ஒரு பாராளுமன்றத்திலையோ அல்லது ஒரு சட்டசபைக்கோ நானும் ஒரு நாள் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் ரஞ்சி டிராஃபியில் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறான், ஐபிஎல் ஆடணும்னு நினைக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் ஸ்கூல் அல்லது காலேஜில் செஞ்சுரி அடிப்பான், நல்லா போல் பண்ணுவான். அவன் வந்து ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தனது திறமையை வந்து வெளிப்படுத்துவான். ஸோ நான் வந்து மயிலாப்பூர் தேர்ந்தெடுத்து வீட்டுக்கிட்ட இருக்கு, அட்ரஸ் அங்கே இருக்குது, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, மனைவியோடைய சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க இருக்காங்க, என் பேஷண்ட் இருக்காங்கன்னு எடுத்து எப்போ ஆரம்பித்தேன், ஏப்ரலில் ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட. இப்போ ஒரு வருஷம் கிட்ட 9 மாதம், 9லேருந்து 10 மாதம் ஆகுது. இந்த 9-10 மாதம் எனக்கு இருந்த கொஞ்சம் காசு வச்சு நான் வந்து யார்கிட்டையும் போய் அப்பா காசு கொடுங்க எனக்குன்னு கேட்கல. நானே சம்பாரிச்சதுல கொஞ்சம் எடுத்து எங்கள் ட்ரஸ்ட்டில் போட்டு ஒரு இடத்துல பண்ணேன். அது தப்பா? யாருக்கும் ஒரு பிரியாணியோ குவார்ட்டரோ கையில் காசோ கொடுக்கவே இல்லை, அது தப்பா? நாங்கள் வந்து
பல நூற்றுக்கணக்கான மருத்துவ முகாம்கள் பண்ணி பலருக்கு சக்கரவாதி முதல் முறை, பிபி முதல் முறை, ஒரு கேன்சர் முதல் முறைன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இலவச சிகிச்சை நம்ம அரேஞ்ச் பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம். அது தப்பா? அல்லது இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு வாரம் 1 அல்லது 2 கேம்ப் இந்த ஒரு வருஷத்துல 8000+ பெண்களுக்கு கண்டுபிடிச்சி அதை பண்ணிட்டு அந்த 135 பெண்களுக்கு இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த கண்டறிதல் பண்ணி அவங்களுக்கும் கம்ப்ளீட்டா ஒரு பைசா செலவழிக்காம இலவசமாக அவங்களுக்கு சிகிச்சையும் ஏற்பாடு பண்ணோம். அது தப்பா? இது டெல்லியில அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஃபவுண்டேஷன், அங்கே அட்டல் ஃபவுண்டேஷன் பார்த்து அட்டல் விருது கொடுத்தாங்க. நீங்க மயிலாப்பூர்ல 8000 பெண்கள் இங்க பண்ணியிருக்கீங்க இலவசமான, அவங்க கொடுத்தாங்க. பின்ன அது தப்பா? அல்லது அங்க இருக்கிற பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் தேசபக்தி கொண்டு வளர்க்கணும். பாரதியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, செண்பகராமன் பிள்ளை, ஜான்சி ராணி, வேலுநாச்சியார் போன்ற ஆட்களை பத்தி பல நூல்களை வெளியிட்டு அந்த ஏரியால பண்ணோம். அதுவும் தப்பா? அல்லது நான் என்ன சொல்றேன், நான் பண்றது எல்லாமே ஒண்ணுமே ஆகல வரைக்கும் வச்சுக்கினா கூட, ஒண்ணுமே ஆகலன்னா கூட இல்ல பண்றது எதுவுமே தப்பு இல்லை. நாளைக்கு டாக்டருக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்றது அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. இன்கேஸ் கிடைக்கலனாக்கா டாக்டருடைய நிலை என்னவா இருக்கும்? இந்த சமூக சேவைகள்லாம் தொடருவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி. நிச்சயமா தொடரும். ஆனா ஜஸ்ட் ஒருவேளை எனக்கு கட்சி எனக்கு போய் நார்த் ஆர்கன் நிக்க சொன்னாங்க வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் இவ்வளவு மும்முரமா இந்த இடத்துல பண்ண முடியாது. என்னால எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு எங்க கொடுக்குறாங்களோ அந்த 1.5 மாசம் ராப்பகலா ஒரு தொகுதியில் வேலை செய்ய முடியும். அது முடிச்சிட்ட அப்புறம் அந்த தொகுதி மயிலை என்னைக்குமே இறந்துதான். மக்கள்லாம் சேர்ந்து மயிலை மைந்தன் வச்சிருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. வேற எங்க போனாலும் அது ஒரு புகுந்த வீடா இருக்கும். சரி, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் நினைச்சேன் ஒரு தொகுதி எடுத்து நம்ம எல்லாம் அங்கே பண்ணலான்னு 2 தொகுதி எடுக்கிறேன். இங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணி மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு உதாரணம் பண்றேன், சொல்றேன். 2 பஸ்தியில சில விஷயங்கள் நம்ம சரிப்படுத்தணும்னு நினைச்சோம். விக்னேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்பை இடத்துல கிளியர் பண்ணோம். இன்னொரு இடத்துல பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இல்லை, சிசிடிவி கேமராஸ். இந்த 2 3 லட்சம் 6 லட்சம் ஆகுது எனக்கு. இப்போ பயங்கரமா டைட்டா இருக்கு. நம்மளும் கொடுத்துட்டே இருக்கோம், ஆல்ரெடி பிளான் பண்ணது போயிட்டே இருக்கு. இந்த 6 லட்சத்துக்கு நான் கடந்த 5-10 வருஷமா அப்பப்போ பண்ண இந்த ஆயில் அண்ட் கேன்வஸ் பெயிண்டிங் இருக்கு. ஒரு 15-20 பெயிண்டிங்ஸ் இருக்கு. இந்த 15-20 பெயிண்டிங்ஸை நான் எப்படியாவது முக்கிய முனகி விற்று அந்த காசை எடுத்து டைரக்டா அந்த காசை இந்த 2 சின்ன இடங்களை நான் பயன்படுத்த போறேன். இது போல நல்லது பண்ண வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நல்லது பண்றதுக்கு காரணம் தேவையே இல்லை. இண்டீட் எனக்கு வேற ஒரு தொகுதி கிடைச்சதுன்னா ஆண்டவன் முடிந்து அங்கே ஜெயிச்சா கூட அப்பனும் நான் இங்க பண்ணுவேன். என்ன கலியுகம் என்ன சொல்லுவாங்க, அடுத்த வாட்டி இங்கே நிற்கலாம்னு பிளான் பண்றீங்களா சார் 5 வருஷத்துக்கு அப்புறம்பாங்க. பட் நம்ம நல்லது பண்ணிட்டே இருக்கலாங்கிறது ஐ எம் வெரி ஃபார்ம்லி இன் கான்ஸ்டன்ட் தட். ஒரு தகுதி இருக்கு. நான் ஓன் பிலீவ், நான் ஏப்ரல் ஆரம்பிக்கும் போது வேஸ்ட், நீங்க மயிலாப்பூர் பண்றதுக்கு வேற எங்கேயாவது போங்க, ஏன்னா எக்ஸ் இருக்காங்க, எங்கேயாவது ஒரு சிந்தனை வந்திருக்கா, சரி நம்ம இதை டிராப் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல ஏன் தெரியுமா அந்த சிந்தனை எதுக்காக வரலன்னா, பாதை இருக்குல்ல ஆன் த வே, ரொம்ப நல்ல பாதை. மக்கள் நம்ம மக்களுக்கும் தெரியும் இதை போடுறாங்கன்னா ஒரு வேலை சீட்டு கிடைச்சா நினைக்கலாம், இன்னொன்று இருக்கு அவங்க பேக்லேன்னு. அதுக்காக நம்ம அவங்களோட சிரிச்சு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யும்பொழுது அந்த அன்புடைய பிரதிபலிப்பு நம்ம பார்க்கணும். தட் கீப்ஸ் அஸ் கோயிங். சரி, இந்த இல்லையோ இல்லை கிடைக்குதோ சீட் கிடைக்குதோ இல்லையோ பரவாயில்லை, நல்லா இருக்காங்க, மயிலைக்கு நம்ம பண்ணுவோம். நல்ல மக்கள் நிறைய அந்த படித்தவங்க, மயிலையில் நடந்து போனாலே படித்தவங்க வயசானவங்க நீங்கள் தான் இங்கே ஜெயிக்கணும், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஐ எம் த செக்ரட்டரி ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த செக்ரட்டரி ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் நான் ஒன்றுமே பண்ணல. நான் பண்ணது நாலா தோட்டத்துக்கும் கோவிந்தம்மாள் நகருக்கும் ராஜா கார்டனுக்கும் இது மாதிரி தான். இவங்களுக்கு பண்ணலைன்னா கூட நீங்கள் இங்கே பண்ணுறீங்க, மும்முரமாக இருக்கீங்கிற அந்த கோட்பாடு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இல்லை, நாளைக்கு கட்சி சீட்டு கொடுத்து டாக்டர் வெற்றி பெற்றாருனாக்கா உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் விட வேண்டியதாக இருக்குமே. அது கூட என் ப்ரொஃபஷனில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ டெய்லி என்னால் உதவி செய்ய முடியும். ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். எனக்கு சில கனவுகள் இருக்கு மயிலை பற்றி. அதாவது அந்த மயிலை சென்ட்ரல் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, கபாலீஸ்வர் கோயில், இந்த 4 மாட வீதிகள், அந்த இடங்களை என்ன மாதிரி மாற்றணும், இந்த கூவத்தெல்லாம் என்ன மாதிரி மாற்றணும்னா, இங்கிலாந்து, துபாய், சிங்கப்பூர், மலேசியா அண்ட் அமெரிக்கா இங்கே இருக்கிற அத்தனை இந்திய தமிழர்களும் வந்தால் நான் ஒரு வாட்டி மயிலைக்கு கபாலீஸ்வரர் கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற கைலை மயிலை அந்த 7 கோயில்களையும் கும்பிட்டுட்டு தான் நான் போவேன் என்று சொல்கிற அளவுக்கு இதை மாற்றலாம். அது நான் டீட்டெயிலாக 4-5 IAS ஆஃபீஸர்ஸோட உட்காந்து பேசியிருக்கேன் விக்னேஷ். அவ்வளோ கஷ்டம் இல்லை. அங்கே இருக்கிற கூமை கம்ப்ளீட்டாக தூர்வாரி க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த லாலா தோட்டம், ராஜா கார்டன், கோவிந்தம்மாள், தினகரன் ஆஃபீஸ்க்கு பின்னால் இருக்கிற இந்த ஸ்லம்ஸு, சேரிகள் எல்லாம், அந்த ஸ்ரீனிவாசபுரம்
எல்லாத்தையும் மாற்ற முடியும். நான் கேட்டுட்டேன், அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதுக்குன்னு நிதிகளும் இருக்குது. அந்த நிதிகளை பயன்படுத்தலை. அந்த நிதிகளை பயன்படுத்தி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக பண்ணோன்னா 3-4 வருஷத்தில் அதை வந்து ஒரு லாலா தோட்டம் நிஜமாவே ஒரு தோட்டமாக இருக்கும். எனக்கு ஆஃபீஸ் பின்னால் இருக்குது. இட் ஜஸ்ட் டேக்ஸ் சம் எஃபர்ட். அதே மாதிரி ஹோல் வேர்ல்டு அந்த சென்ட்ரல் மைலை பற்றி பேசும். என்னுடைய கனவு வந்து அழகான பேமெண்ட்ஸு, எலக்ட்ரிக் பக்கீஸ், சத்தமே இல்லாமல் டிராஃபிக்கே இங்கே வர முடியாது. இப்போ எலக்ட்ரிக் பக்கீஸ் வயசானவங்களுக்கு. இப்போ அங்கே விற்கிறாங்க பார்த்தீங்களா, பூ அதெல்லாம் அவங்க விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆர்டர்லி ஆக்கிடணும். எங்கே வேணும் வர்றது பதிலாக கத்திக்கிட்டே கஷ்டமாக வரணும், கத்திட்டு நம்ம மோட்டர் பைக்கில் போயிட்டு இதெல்லாம் இல்லாமல் துபாயில் பண்ணுறான். அங்கே இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி, அரபிக்காரங்களோட. மஸ்கட்டில் பண்ணுறான், இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி, தமிழர்களும் மலையாளிஸ் தான் ஜாஸ்தி. அங்கே பண்ணுறான். அவ்வளோப்பா ஒரு பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். இங்கே வந்து துப்பிட்டு போகிறாங்க. ஏன் இங்கே மாதிரி அது மாதிரி படம் இருக்க முடியாது? இதுதான் என்னுடைய கனவுகள். நான் நினைக்கிறேன் 234 தொகுதிகள்லையும் விக்னேஷ், நான் வந்து மயிலைக்கு வந்து கனவு கண்ட மாதிரி கனவு கண்டானுங்கன்னா, நான் அதில் வந்து எங்களுக்கு 150 பேருக்கு கிடைக்கல வச்சுங்க, 200 பேருக்கு கிடைக்கல வச்சுங்க, 34 கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்சிது, அவங்க ஜெயிச்சாங்க வச்சுங்களேன். அந்த 34 தொகுதிகள் வந்து ஒரு ஸ்வர்க்கமாக்கலாம். நம்ம என்ன 10 வாட்டியாக சாப்பிட போகிறோம்? நம்ம இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற இடத்த எவ்வளோ அழகு பண்ணலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டோனர்ஸும் இருக்காங்க, கொடுக்குறவங்க. ஆனால் யாரும் நம்பிக்கை தான் இல்லை. கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நடுவில் இருக்கவங்க இப்படி அப்படி முடிச்சுட்டு இருக்காங்க. ஒழுங்காக இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி, ஆமாம் பரவாயில்ல, இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற டைமில் 20 வருஷத்தில் இதை வந்து ஒரு சொர்க்கமாகவோ ஆக்க முடியும். நான் மட்டும் சொல்லலை, இந்த பிளானிங் கமிஷனில் இருப்பாங்க அது மாதிரி ஆட்கள், ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரிஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பலரோட பேசிட்ட அப்புறம் தான் நான் இதை இங்கே சொல்கிறேன். ஓகே, பட் வாய்ப்பு கிடைக்கணும், ஆண்டவன் கையில் தான் இருக்கு. அமெரிக்கா ஈரான் போர் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அமெரிக்கா என்ன நினைக்குதுனாக்க, ஈரான் வந்து அணுசக்தி நாடாக வந்து உருவெடுத்துடக்கூடாதுன்றதுல மும்முரமாக இருக்காங்க. அதுக்கான தாக்குதல் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னொரு நாடு வந்து அணுசக்தி ஆயுதமாக உருவாகக்கூடாதுன்றதுல மற்ற நாடுகளும் மும்முரமாக இருக்காங்களா? அதாவது நீங்கள் வந்து ஐநா இருக்குல்ல, ஐக்கிய நாடுகளோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே, இந்தியா யுனைடெட் நேஷன்ஸ் ரெகுலேட்டட் growth ஆஃப் கண்ட்ரிஸ். நீங்கள் ரெகுலேட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணோம். மன்மோகன் சிங் ஐயா இருக்கும்போது எம்கே நாராயணன் நம்ம போய் சைன் பண்ணார் அமெரிக்காவோட. அப்போ நம்ம என்ன சொன்னோம், நாங்கள் பயன்படுத்துவோம், வேறு வழி இல்லைன்னா சரத்துகளோட. இப்போ எங்கள் மேலே அவங்க போட்டாங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம். பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு மெயின் பயம். மற்றபடி நாங்களே யுத்தத்தை வந்து தொடங்கும் பொழுது நாங்கள் வந்து அணுசக்தியை பயன்படுத்த மாட்டோம். இது மாதிரி பல சரத்துகளுக்கு அடங்கிய ஒரு ஒப்பந்தத்தை நம்ம வந்து அமெரிக்காவோட போயிட்டு தான் வந்தோம். அதே போல் அமெரிக்கா வந்து ஒரு என்பிடி, அது பேர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, ஈரானோட போட்டு, இந்த பாருப்பா நீ கஷ்டப்பட்டு இருக்க, நான் இன்னும் இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து அணுசக்தி பயன்படுத்தாத அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து வேண்டியது அது இல்லை. அமெரிக்காவுக்கு வேண்டியது ஆக்கிரமிப்பு. ஈராக்கு பண்ணி என்ன பண்ணாங்க, ஈராக்கால அமெரிக்காவுக்கு எவ்வளவு பிஸ்னஸ் நடந்துச்சு விக்னேஷ், மக்களுக்கு தெரியும். பெக்டல்ங்கிற ஒரு கம்பெனி, நம்ம இது இருக்குல்ல, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்கா யார் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ, புஷ்ஷுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு 10-15 கம்பெனிஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நாடை கொடுத்துட்றோம். ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு ஹாஃப் சைஸ் கொடுத்துட்றோம். அதே போல் இப்போ ஈரான் பெரிய கண்ட்ரி, இப்போ இதை எடுத்துகிட்டு ஹாஃப் த சைஸ் அது கொடுத்துட்டு நீங்கள் விளையாடுங்கடா. எல்லாமே காசால தான். அவங்க டேக் அவுட் பண்ணி அடித்து உடச்சி, ஈரான் வந்து நீ யாரா சொல்கிறது எனக்கு சொல்கிற டைப்பு. இந்தியா அப்படி நடந்திருந்தா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துடும். ஆனால் நாங்கள் அந்த சரத்துக்களை கம்மி பண்ணி அதை பண்ணி முடிச்சிட்டோம். நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஏன் அமெரிக்கா அப்படி பண்ண முடியாது? ஏன் அமெரிக்கா அப்படி டிக்டேட் பண்ணுது? ஏன்னா அமெரிக்காவுக்கு வேண்டியது அந்த நில ஆக்கிரமிப்பு, அங்கே இருக்கிற எண்ணெய், அங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் கேஸ், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஸோ அமெரிக்காவும் விடாது, ஈரானும் விடாது. இந்தியா மாதிரி இல்லை. இந்தியா வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து அங்கே நேவிகேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுது ஈரான்? இப்போ அதை அட்டாக் பண்ணுற மற்ற நாடுகள் வந்து யூஎஸ் கான்சுலேட் எங்கெல்லாம் இருக்குதோ யூஎஸ் கான்சுலேட் அட்டாக் பண்ணாங்க. அதை டார்கெட் பண்ணி எந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுக்குறாங்களோ அந்த நாடுகளையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது என்னோட எதிரியை அடிக்க முடியாது, எதிரியோட நண்பர்கள் யார் எங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ, வடிவேலு ஸ்டைல், அவங்களை மட்டும் நான் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஈரான் அட்டாக் பண்ணுற எல்லா நாடு, அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே மன்னர் ஆட்சியில் தான் இருக்காங்க. ஆமாம், அது எல்லாமே அப்படி பார்த்தா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அங்கே வந்து டெமோக்ரஸின்னு இல்லையே, எல்லாமே மன்னர் ஆட்சிகள் தானே. பட் என்ன பிரச்சனை என்றால், ஈரானை அமெரிக்கா காலி பண்ணிட்டா ஈராக்கில் என்ன அமெரிக்கா பண்ணாங்களோ அதே ஈரான்லேயும் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சம்ஸ்கிருதின்னு ஒன்று இருக்குது, ஒரு இஸ்லாமிய சம்ஸ்கிருதி, அது காலி ஆகிடும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க அது உலகத்துக்கு நல்லதுன்னு. பட் அப்போ வந்து இந்த வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஈரான், வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஈராக், ரெண்டு பெரிய நாடுகள் வந்துருச்சுன்னா இஸ்லாமிய வளர்ச்சி வரும். இந்த சவுதி, யமன், துபாய் போன்ற நாடுகளோட அமைகிடும் தவிர மற்ற இடங்களில் இஸ்லாமியோட வளர்ச்சி இருக்காது. அஃப்கோர்ஸ் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து யூரோப்பில் நிறைய வந்துட்டாங்க, பெல்ஜியம், ஹாலண்ட், பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஸோ மத போராட்டமும் ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஆனால் வரிகளுக்கு நடுவில் இருக்கு. நேராக எழுதப்படாத ஒரு மத போராட்டம் டு சப்ரஸ் growth ஆஃப், அவங்க சொல்றாங்க பாருங்க, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ராடிக்கல் இஸ்லாம். அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐசிஸ், சிரியா போன்ற ஆட்களும் எதிரிகள், ஹெஸ்புல்லா போன்ற ஆட்களும் எதிரிகள், அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஈரானும் ஒரு எதிரி. ஆனா அவங்க பண்றது சரியாம இருக்குது, சரியா இருக்குதோ இல்லையோ, திடீர்னு கண்டனம் தெரிவிப்போம், நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம், சுத்தி போறதுக்கு அது நீங்க ஒரு இஸ்லாமிய ஐடென்டிட்டியை வந்து பலப்படுத்துறதுக்கு மட்டும் இங்க சொல்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா அது வந்து இங்க போய் நீங்க ஓட்டு வங்கி பண்றீங்க, அது ரொம்ப கேவலமா இருக்கு. விசிகே வந்து ஏன் இவருக்கும் அவருக்கும் என்ன ஆகுது, மேப்ல எங்க காட்ட சொல்லுங்க, ஈரான் முன்னால வந்து மேப்ல காட்ட சொல்லுங்க, எங்கெங்க இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, என்னெல்லாம் அந்த ஜனநாயகம், என்னெல்லாம் அந்த ராஜாங்கம்னு அவர் காட்ட சொல்லுங்க. நாங்கள் வந்து இதை வன்மத்துடன் கண்டிக்கிறோம் சொல்றதோட நீங்க பேல்காமுக்கு சொல்லலாம், ஒவ்வொரு வாட்டி அவங்க அடிச்சுட்டு போறாங்க புல்வாமாக்கு, அதுக்கு நீங்க பண்ணலாம். அது பண்றதுக்கு பதிலா ஏதோ ஒரு நாட்டுக்கு கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் முடிவு செஞ்சிருக்காங்க சார். எப்படி சார் பார்க்குறீங்க? 1949 50 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்கு, அரசியல் சட்டமைப்பு இந்த கூட்டமுடைய விவாதங்கள். டாக்டர் ஹாண்டே எழுதிய நூலால நானும் இந்த சிஏடிஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். அதுல திருப்பியும் சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு, நம்ம அரசியல் கான்ஸ்டியூஷனை வந்து அபியூஸ் பண்ணி பார்லிமெண்ட் டைமையும் முடிவெடுக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் அபியூஸ் ஆஃப் பார்லிமெண்டரி டைம். பார்லிமெண்ட் டைம்ங்கிறது ஐயோ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வையோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியை கட்டுறோம். அந்த வரி அங்க போகுது 5 லட்சம் ஆகுது ஒரு நிமிடம் 5 லட்சம் ஆகுது. அதனாலதான் கமல்ஹாசன் போய் அவன் பேப்பர் சர்ச் பண்ணி சாரி எல்லாம் சொல்ற போது நான் திட்டேன், டேய் நீ ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் எங்களுக்கு 5 லட்சம் வேஸ்ட். அதுபோல கான்ஸ்டிடியூஷனல் டைம் அபியூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெஃபினட்டா ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு கலாட்டா பண்ண போறாங்க. ஓம் பிர்லா ஒழிக்க 3 மணி நேரம்னா 60 × 3 180 நிமிடங்கள் × 5. இன்னைக்கு இங்க பண்ற கலாட்டா கூத்துல 90 லட்சம் வீணாக போகுது. நமக்கு 1 லட்சம் கொடுக்க சொல்லுங்க இந்த ஆளுங்களை, 90 லட்சம் வீணாக போகுது. 9 crores ஆக போகுது இந்த 3 hours. வரலாற்றிலே முதல் முறையாக இவங்க பண்ண கலாட்டாவால பிரதமர் மோடி பேசாமையே போயிட்டாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மேல நோ பாயிண்ட்னு. அதே போல சும்மா சத்தம் போடுறது. 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஓரளவுக்கு கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும், ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இவ்வளவுதான் கலாட்டா பண்ண முடியும், கத்துறதா இருந்தா நீங்க 10 நிமிஷம் தான் கட்ட முடியும், அப்புறம் 1 மணி நேரம் கத்த முடியாது. ஐ எம் வரிட் அபவுட் தி பீப்புள். மக்களுக்கு வந்து அந்த டைம், கான்ஸ்டியூஷன் டைம், பார்லிமெண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் டைம் இந்த நாட்டுக்கு இது நல்லது பண்ணணும், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், நலத்திட்டங்கள் வரணும், இந்த பிரிட்ஜ் போடணும், ஃபிளைஓவர் பண்ணணும், இதெல்லாம் வர்றது அந்த டைம் தான். அந்த மசோதா கொண்டு வரும்போது அந்த மசோதா கொண்டு வந்து டவுன் 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 இங்க எல்லாம் கலாட்டா பண்றவங்க இந்த மாலுங்க போய் கலாட்டா பண்றாங்க. ஒரு ஜட்ஜ் அப்பேற்பட்ட நல்ல மனிதன் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரை வந்து இம்பீச் பண்றதுக்கு அங்க 107 பேரை டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்றாங்க. தயவு செய்து மக்கள் யோசிச்சது மாதிரி யார் நம்ம நாடாளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, சட்டமன்றத்துக்கு யாரு தேர்ந்தெடுக்கிறோமோ, உங்களுடைய வரி பணத்தை வீணாக்காம நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் யார் முடிவு எடுக்கிறாங்களோ, யார் கால நேரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்கள நீங்க எடுக்காதீங்க. நல்லது பண்றவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும். இவங்க வந்துட்டு கலாட்டா பண்ண அவ்வளவோ பண்ணாங்க விக்னேஷ். 3-4 நாள் ஆச்சு அந்த ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமி கலாட்டா பண்ணி. சரி நாங்கள் அவர் ஸ்பீக்கர் எடுத்து பார்க்கலாம்னு சொன்னார். இப்போ அவர் மேலே போடுறாங்க, நெக்ஸ்ட் பிஎம் மேலே போடுவாங்க. இது எல்லாமே ஃபெயில் ஆகிடும். டைம் எவ்வளவோ டைம் வேஸ்ட் ஆகுது. அவங்களோட சொந்த கட்சிகளுக்கு, கழகங்களுக்கு இவங்க இங்க பந்தா பண்றாங்க நாங்க காட்டுறதுக்கு, இவங்க அவங்க தட்டி கொடுக்கறதுக்கு. இவங்க ஆடுற நாடகத்துக்கும் தெருக்கூத்துக்கும் நம்ம ஏன் கஷ்டப்படணும் தான் நான் கேட்கிறேன்.